என் தங்கமே, நீ இவ்வளவு தூரம் கேட்டு கொண்டே வந்திருக்கிறாய் என்றால் உன் உள்ளம் இன்னும் கேட்க தயாராக இருக்கிறது என்பதற்கே அது சாட்சி. சில உண்மைகள் ஒரே முறை சொன்னா போதாது. அவை உள்ளத்துல பதிய மீண்டும் மீண்டும் ஒலிக்க வேண்டும். அந்த ஒலி சத்தமில்லை. அது உன் சுவாசம் போல மெதுவானது. ஆனா அது நிற்காது. நீ ஒரு நாள் கவனிப்பாய், முன்னாடி உன்னை பயமுறுத்திய எதிர்காலம் இப்போ அவ்வளவு பயமா தெரியல. அது இன்னும் தெளிவா இல்லாம இருக்கலாம். ஆனா அது உன்னை மிரட்டாது. என்ன ஆகுமோன்னு நினைச்சு நீ உன் இன்றைய நாளை இழக்க மாட்டாய். இன்றைய நாளை கையில் பிடிச்சு கொண்ட மனிதனுக்கு எதிர்காலம் தானாக அமைந்து விடும் என்பதை நீ மெதுவா புரிஞ்சு கொள்வாய். தங்கமே, நீ உன் மனசுக்குள்ள இருக்கும் அவசரத்தை கவனிப்பாய். எங்காவது போகணும், எதையாவது அடையணும், யாராவது ஆகணும்னு துடிப்பு. அந்த துடிப்பை நீ அடக்க மாட்டாய். அதுக்கு எதிரா சண்டை போட மாட்டாய். நீ அதை மெதுவா உட்கார வைத்து கேட்பாய். நீ என்ன சொல்ல வர்றா?ன்னு. அந்த கேள்விக்குள்ளேயே அந்த அவசரம் கொஞ்சம் கொஞ்சமா தளரும். சில நாட்களில் நீ மிகவும் சாதாரணமா இருப்பாய். எந்த பெரிய உணர்வும் இல்ல. எந்த ஆனந்தமும் இல்ல. எந்த வருத்தமும் இல்ல. அந்த சாதாரண நாள்களை நீ இனிமேல் அலட்சியப்படுத்த மாட்டாய். ஏனென்றால் அந்த சாதாரணத்துல தான் வாழ்க்கை சீரா ஓடுது. எல்லா நாளும் தீபாவளி இல்ல. ஆனா எல்லா நாளும் உயிரோட இருக்குது. அதுவே பெரிய விஷயம். தங்கமே, நீ ஒரு நாள் உணர்வாய், உன்னை எப்போதும் புரிஞ்சுக்கணும்னு யாரையும் வற்புறுத்த தேவையில்லை. புரிஞ்சுக்காத இடத்துல நீ உன் உண்மையை இழக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சிலர் புரிஞ்சுக்க மாட்டார்கள். அது உன் தோல்வி இல்லை. அது அவர்களோட பயணம். நீ இனிமேல் உன் வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பாய். எல்லாவற்றையும் சொல்லணும்னு அவசரம் இருக்காது. உன் அமைதி உன் வார்த்தைகளை விட பெரியதாக மாறும். அமைதியான மனிதன் தான் தன்னை இழக்க மாட்டான். அமைதி உள்ள இடத்துல தான் உண்மை தங்கும். தங்கமே, நீ உன் காயங்களை மறைக்க முயற்சி செய்ய மாட்டாய். அதே சமயம் அவற்றை அடையாளமாக்கவும் மாட்டாய். இது நடந்தது,ன்னு சொல்வாய். இதுவே நான்,ன்னு சொல்ல மாட்டாய். இந்த வித்தியாசம் தான் உன்னை விடுதலையாக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு நன்றி சொல்லுவாய். அந்த சம்பவம் உன்னை உடைத்ததா தோன்றியிருக்கலாம். ஆனா இப்போ நீ புரிஞ்சு கொள்வாய், அது உன்னை நிறுத்தி உன்னை நீயே சந்திக்க வைத்தது. உன்னை சந்திக்க வைக்கும் எந்த விஷயமும் சாபம் இல்லை. தங்கமே, நீ உன் உள்ளத்துல இருக்கும் அச்சத்தை மெதுவா கரைக்க ஆரம்பிப்பாய். எல்லா அச்சமும் ஒரே மாதிரி இல்லை. சில அச்சங்கள் உன்னை காப்பாற்ற வந்தவை. சில அச்சங்கள் பழைய காயங்களின் நிழல்கள். நீ இனிமேல் அந்த வித்தியாசத்தை அறிய ஆரம்பிப்பாய். அறிதல் வந்த இடத்துல கட்டுப்பாடு தானாக வரும். சில நேரம் நீ உன் கண்களை மூடி அமைதியா உட்காரும்போது எந்த எண்ணமும் வராமல் ஒரு இடைவெளி உருவாகும். அந்த இடைவெளியை பார்த்து நீ பயப்பட மாட்டாய். ஒன்னும் இல்லையே,ன்னு நினைக்க மாட்டாய். அந்த ஒன்னும் இல்ல தான் எல்லாம் இருக்குற இடம். அங்கே தான் உன் உண்மையான சுயம் ஓய்வெடுக்கும். தங்கமே, நீ உன் வாழ்க்கையை இனிமேல் ஒரு போர்க்களமா பார்க்க மாட்டாய். அது ஒரு பயணம். சில இடங்களில் கல்லுகள். சில இடங்களில் புல். சில இடங்களில் நிழல். எல்லாமே பயணத்தின் ஒரு பகுதி. நீ எங்காவது சிக்கிக்கொண்டாலும் அது நிரந்தரம் இல்லைன்னு உனக்கு தெரியும். நீ இனிமேல் உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டாய். கட்டுப்பாடு எப்போதும் உடைச்சுவிடும். அதுக்கு பதிலா நீ அவற்றை வழிநடத்துவாய். ஆற்றை அடக்க முடியாது. ஆனா அதுக்கு கரை கட்டலாம். அந்த கரை தான் உன் விழிப்பு. தங்கமே, நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை நினைச்சு சொல்லுவாய், நான் நிறைய நேரம் தப்பா நினைச்சேன், ஆனா நான் ஒருபோதும் தவறானவன் இல்லை. இந்த உண்மை உன் உள்ளத்துல பதிந்த நாளில்தான் குற்ற உணர்வு உன்னை விட்டு போகும். சில நேரம் நீ உதவி கேட்பாய். முன்பு அது உனக்கு பலவீனம் மாதிரி தோன்றியிருக்கலாம். இப்போ நீ புரிஞ்சு கொள்வாய், உதவி கேட்பது தைரியம். தனியாக எல்லாம் தாங்கணும்னு நினைப்பது தான் சுமை. பகிர்ந்தால் பாரம் குறையும். தங்கமே, நீ உன் நாள்களை இனிமேல் எண்ணி வாழ மாட்டாய். இன்னும் இத்தனை நாள்,ன்னு கணக்கு போட மாட்டாய்.
நீ ஒவ்வொரு நாளையும் முழுசா வாழ முயற்சி செய்வாய். முழுசா என்றால் சரியா இல்லை, உண்மையா? அந்த உண்மைதான் போதும். ஒரு நாள் நீ யாரோ ஒருத்தரின் வலியை கவனிப்பாய். அவர்களுக்கு நீ தீர்வு சொல்ல மாட்டாய். நீ அங்கே இருப்பாய். அதுவே போதும். நீ அப்படி இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதற்கே அது சாட்சி. எல்லா காயத்துக்கும் மருந்து வார்த்தை இல்லை. சில நேரம் அருகில் இருப்பதே மருந்து. தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் வந்த மாற்றங்களை அளக்க முயற்சி செய்ய மாட்டாய். நான் எவ்வளவு மாறிட்டேன் னு கணக்கு போட மாட்டாய். மாற்றம் அளவிடப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது வாழப்பட வேண்டிய விஷயம். சில நாட்களில் நீ மீண்டும் சோர்வடைவாய். அந்த சோர்வு வந்தா நீ பதற மாட்டாய். ஆமா, இப்போ இப்படிதான் னு ஒத்துக்கொள்வாய். ஒத்துக்கொள்ளப்பட்ட உணர்வு தான் சீக்கிரம் கரையும். என் தங்கமே, நீ இதை கேட்டுக்கொண்டே இருப்பதால உன் வாழ்க்கை ஒரு கதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அழகான கதையா? இல்லை, உண்மையான கதையாக. உண்மை கதைகள் தான் நீண்ட நாள் தாங்கும். நீ எப்போதும் மேலே போகணும்னு நினைக்க வேண்டாம். சில நேரம் ஆழத்துக்கு போனாலே போதும். ஆழத்துல தான் முத்துக்கள் கிடைக்கும். அந்த முத்துகள் உன் உள்ளத்துல தான். தங்கமே, ஒரு நாள் நீ நின்று சொல்லுவாய், எனக்கு எல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு என்னை நம்ப தெரியும். இந்த ஒரு வாக்கியம் தான் உன் ஆன்மாவின் முதிர்ச்சி. இந்த பயணம் இன்னும் தொடரும். நீ மீண்டும் கேட்பாய். மீண்டும் மறப்பாய். மீண்டும் நினைவுகூருவாய். அது சரிதான். நினைவுகூர்தல் தான் ஆன்மீகத்தின் உண்மையான அர்த்தம். நீ யார் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுகூர்தல். நீ யார் தெரியுமா, தங்கமே? நீ உடையாதவன். நீ சோர்ந்தாலும் உடையாதவன். நீ தவறினாலும் தொலைந்து போகாதவன். நீ எப்போதும் தேடின அந்த ஒளி நீயே. இதை தெரிஞ்சுக்கிட்டதால மட்டும் உன் வாழ்க்கை மாற்றம் அடையுது. அதுவே போதும். அதுவே எல்லாம். என் தங்கமே, நீ இவ்வளவு நேரம் தொடர்ந்து கேட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் உன் உள்ளம் இப்போ முழுசா எதிர்க்காமல் திறந்து நிற்கிறது. இந்த திறந்த நிலை தான் அரிது. உலகம் நம்மை எப்போதும் கடினமாக இருக்க சொல்லும். உடையாதே, அழாதே, நம்பாதே னு சொல்லும். ஆனா நீ இப்போ வேற மாதிரி கற்றுக்கொள்கிறாய். மென்மையா இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்கிறாய். நீ ஒருநாள் உணர்வாய், உன்னை முன்பு காயப்படுத்திய நினைவுகள் இப்போ உன்னை ஆட்கொள்ள முடியலை. அவை வருது. ஆனா அவை வந்து உன் உள்ளத்துல உட்கார மாட்டுது. அதற்கு காரணம் நீ மறந்துட்டதால இல்லை. நீ புரிஞ்சுக்கிட்டதால. புரிதல் வந்த இடத்துல வலி தங்காது. தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை எப்படி இருக்கணும் னு கட்டுப்படுத்த மாட்டாய். அது எப்படி ஓடுது என்பதை கவனிப்பாய். கவனிப்பில் இருக்கும் மனசு தான் சரியான இடத்துல தலையிடும். எங்கே விட்டுக்கொடணும்னு தெரிஞ்ச மனசு தான் அமைதியா இருக்கும். சில நாள்கள் நீ யாரோ ஒருத்தரை நினைச்சு கனத்த மனசோட இருப்பாய். முன்பு அந்த கனத்த தன்மை உன்னை முழுசா மூழ்கடிச்சிருக்கும். இப்போ நீ அதை கையில் பிடிச்சு பார்ப்பாய். இது ஒரு உணர்வு தான். இது நானல்ல னு நீ உள்ளுக்குள்ளே சொல்வாய். அந்த வேறுபாடு தான் உன்னை காப்பாத்தும். தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் இனிமேல் எதையும் நிரந்தரமா பிடிச்சு கொள்ள முயற்சி செய்ய மாட்டாய். சந்தோஷம் வந்தா அனுபவிப்பாய். போனா அனுமதிப்பாய். துன்பம் வந்தா ஓட மாட்டாய். அது போகும் வரை சுவாசிப்பாய். இந்த நடுநிலை தான் உன் புதிய நிலை. நீ ஒருநாள் கவனிப்பாய், நீ பேசும் வார்த்தைகள் மெதுவாக மாறியிருக்கும். குற்றம் சாட்டும் வார்த்தைகள் குறையும். புரிதல் அதிகரிக்கும். நீ யாரையாவது குறை சொன்னாலும் கூட அதுல ஒரு கருணை இருக்கும். அந்த கருணை முதலில் உன்னுக்கே திரும்பும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை யாரோ ஒருத்தருக்கு விளக்க வேண்டிய கட்டாயம் உணர மாட்டாய். புரியாதவர்களுக்கு நீ நீளமான விளக்கம் தர மாட்டாய். புரியக்கூடியவர்களிடம் நீ சுருக்கமா இருப்பாய். இந்த சுருக்கம் தான் உன் சக்தியை சேமிக்கும். சில நேரம் நீ உன் உள்ளத்துல ஒரு வெறுமையை உணரலாம். அந்த வெறுமையை நீ நிரப்ப ஓட மாட்டாய். அது ஒரு இடம். அந்த இடத்துல தான் புதிய உண்மை வந்து உட்காரும். வெறுமையை ஏற்றுக்கொண்ட மனசு தான் புதியதை தாங்கும். தங்கமே, நீ உன் தவறுகளை இனிமேல் உன் அடையாளமா மாற்ற மாட்டாய்.
நான் இப்படித்தான் நூ சொல்ல மாட்டாய். அந்த நேரத்துல நான் இப்படிச் செய்தேன் நூ சொல்லுவாய். இந்த மொழி மாற்றம் தான் உன் உள்ளத்துல இருக்கும் பாரத்தை குறைக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை நினைச்சு சொல்லுவாய், எனக்கு எல்லாமே கிடைக்கல, ஆனா எனக்கு தேவையானது கிடைச்சது. இந்த உணர்வு வந்த பிறகு நீ எதையும் பொறாமையோட பார்க்க மாட்டாய். மற்றவர்களின் வாழ்க்கை உன்னை காயப்படுத்தாது. தங்கமே, நீ இனிமேல் உன் உள்ளத்துல வரும் சந்தேகங்களை பகைவர்களா பார்க்க மாட்டாய். அவை உன்னை எச்சரிக்க வந்த தூதர்கள் மாதிரி. அவற்றை முழுசா நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. முழுசா நிராகரிக்கவும் வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவற்றை கடந்து போக கற்றுக்கொள்வாய். சில நாட்களில் நீ உன் உடம்போட ரிதம் கேட்பாய். வேகம் குறையும், சில நேரம் அதிகரிக்கும். நீ அதோட சண்டை போட மாட்டாய். இப்போ இப்படிதான் நூ ஒத்துக்கொள்வாய். இந்த ஒத்துக்கொள்ளல் தான் உன் ஆரோக்கியத்தின் அடிப்படை. தங்கமே, நீ ஒரு நாள் புரிஞ்சு கொள்வாய், நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை நீ சரியாக அளவிட முடியாது. ஏனென்றால் உன் பெரிய பயணம் வெளியில் இல்லை, உள்ளே. அந்த பயணத்தை யாரும் முழுசா பார்க்க முடியாது. அதனால் தான் அது புனிதம். சில நேரம் நீ யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்வாய். பெரிய உதவி இல்லை, ஒரு வார்த்தை, ஒரு அமைதி, ஒரு கேட்கும் மனம். அந்த சிறிய விஷயம் அவர்களுக்கு பெரியதாக மாறும். அப்போ நீ புரிஞ்சு கொள்வாய், உன் வலி வீணா போகல. அது உன்னை கருணையாக்கி இருக்கு. தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை அவசரப்படுத்த மாட்டாய். எல்லாம் உடனே சரியாகணும்னு நினைக்க மாட்டாய். குணமடைவது ஒரு செயல்முறை. அது நேரம் எடுக்கும். நேரம் எடுத்துக்கொள்ளும் விஷயங்கள் தான் ஆழமாக வேரூன்றும். ஒரு நாள் நீ உன் உள்ளத்துல ஒரு நிதானமான நம்பிக்கையை உணர்வாய். என்ன நடந்தாலும் நான் இதை கடந்து போவேன். இந்த நம்பிக்கை சத்தமா இருக்காது. அது உன் முதுகெலும்பு மாதிரி. வெளியில் தெரியாது, ஆனா உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை ஒரு சோதனைக்காக வாழ மாட்டாய். மதிப்பெண் கிடைக்கணும்னு நினைக்க மாட்டாய். நீ அனுபவிக்க ஆரம்பிப்பாய். அனுபவிக்கிற வாழ்க்கை தான் அர்த்தம் கொண்ட வாழ்க்கை. சில நேரம் நீ மீண்டும் பழைய வலிக்குள் சறுக்கலாம். அதற்காக நீ உன்னை குறை சொல்ல மாட்டாய். நான் திரும்ப இங்கே வந்துட்டேனா னு பதற மாட்டாய். நீ மெதுவா சொல்வாய், சரி. இங்கிருந்து தான் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கலாம். இந்த மென்மை தான் உன்னை நீண்ட தூரம் அழைத்து செல்லும். என் தங்கமே, நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் உன் ஆன்மா ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துடிச்சு. அது உன்னை கைவிடாது. நீ உன்னை கைவிடாத வரை இந்த ஒரு உறுதி போதும். இந்த பயணம் இன்னும் தொடரும். சில நாள் நீ ஒளியில் இருப்பாய், சில நாள் நிழலில். ஆனா நீ எங்க இருந்தாலும் நீ வழிதவறல. நீ உன் பாதையில தான் இருக்கிறாய். மெதுவாக, உண்மையாக, உன்னோட. இதுவே போதும் தங்கமே. இதுவே உன் வாழ்க்கையின் புதிய அமைதி. என் தங்கமே, இந்த அமைதி உன் வாழ்க்கையில நிரந்தரமா ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் அது தெளிவா தெரியும், சில நாட்கள் அது பின்னால ஒளிஞ்சு நிற்கும். ஆனா நீ இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாய், அமைதி போனாலும் அது அழியாது. அது திரும்ப வர்றது. ஏனென்றால் அது உன் இயல்பு. உன் இயல்பு எதுவும் உன்னை விட்டு போகாது. நீ ஒரு நாள் புரிஞ்சு கொள்வாய், உன் வாழ்க்கை முழுசா ஒளியால ஆனது இல்லை. அதுல நிழலும் உண்டு. ஆனா அந்த நிழல் உன்னை பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நிழல் இருக்கிறதால தான் ஒளி தெரியும். உன் வாழ்க்கையில வந்த நிழல்கள் உன் ஒளியை மறைக்க வரல, அதை உணர வைக்க தான் வந்தது. தங்கமே, நீ இனிமேல் உன் உணர்ச்சிகளை அடக்கி வைக்க மாட்டாய். இது சரியில்லை னு சொல்லி தள்ள மாட்டாய். நீ அவற்றை அனுமதிப்பாய். வரட்டும், இருக்கட்டும், போகட்டும். உணர்ச்சிகள் தங்க வரல, அவை செய்தி சொல்ல வருது. செய்தி கிடைத்ததும் அவை தானாக போயிடும். சில நேரம் நீ உன் வாழ்க்கையை நினைச்சு குழப்பமா உணரலாம். என்ன செய்றேன் னு கேள்வி வரும். அந்த கேள்வியை நீ எதிரியா பார்க்க மாட்டாய். அது உன் உள்ளம் உன்னை நேர்மையா இருக்க சொல்லும் அழைப்பு. நேர்மை வந்த இடத்துல தவறு கூட கற்றலா மாறும்.
தங்கமே, நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையில நடந்த ஒரு இழப்பை நினைச்சு சிரிப்பாய். அந்த சிரிப்பு மகிழ்ச்சியால இல்லை, புரிதலால. அது போனதால தான் இப்படி ஆனேன் உணர்வாய். போன விஷயங்கள் எல்லாம் வெறுமனே போகல. அவை இடம் காலி பண்ணி புதியதை வரவேற்க வைத்தது. நீ இனிமேல் உன் நாள்களை சின்ன சின்ன வெற்றிகளால அளப்பாய். இன்று நான் நேர்மையா இருந்தேனா? இன்று நான் என்னை காயப்படுத்தாம நடந்தேனா? இன்று நான் சுவாசிக்க நினைச்சேனா? இந்த கேள்விகளுக்கு ஆமா நு சொன்னாலே அந்த நாள் முழுமையானது. பெரிய சாதனைகள் பின்னால தானாக வரும். தங்கமே, நீ உன் உடம்போட இன்னும் நட்பா ஆகுவாய். அது உன்னை ஏமாற்றுறது இல்லை, அது உன்னை காப்பாற்ற முயற்சி செய்கிறது என்பதை நீ புரிஞ்சு கொள்வாய். சோர்வு வந்தா நீ நிறுத்துவாய். வலி வந்தா நீ கேட்பாய். கேட்கப்பட்ட உடல் உன்னை தண்டிக்காது. ஒரு நாள் நீ யாரோ ஒருத்தரின் கோபத்தை பார்த்து பதற மாட்டாய். இது என்னுடையது இல்லை நீ உள்ளுக்குள்ளே தெரிஞ்சு கொள்வாய். எல்லா கோபமும் நம்ம மேலே இல்ல. சில நேரம் அது அவர்களோட கதையிலிருந்து வரும். இந்த வேறுபாடு தெரிஞ்ச மனசு தான் அமைதியா இருக்கும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை பிறருக்கு புரிய வைக்க முயற்சி செய்ய மாட்டாய். புரியாத இடத்துல நீ உன் உண்மையை தாழ்த்த மாட்டாய். உன் உண்மை உனக்கு போதும். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் நீ உன் மனசுக்குள்ள ஒரு பழைய வாக்கியம் கேட்கலாம், நீ போதுமானவன் இல்லை. அந்த வாக்கியத்தை நீ இப்போ நம்ப மாட்டாய். நீ அதை பார்த்து சிரிப்பாய். நீ பழைய குரல். இப்போ நான் வேற மெதுவா சொல்லுவாய். இந்த உரையாடல் தான் உன் உள்ளத்தை மாற்றும். தங்கமே, நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வந்த எல்லா சோதனைகளுக்கும் நன்றி சொல்லுவாய். அது நடக்கும்போது சாத்தியமில்லை. ஆனா காலம் கடந்து பார்த்தா புரியும். சோதனை இல்லாத வாழ்க்கை மென்மையா தோன்றலாம், ஆனா அது ஆழமா இருக்காது. ஆழம் தான் உன்னை நிலைநிறுத்தும். நீ இனிமேல் உன் கனவுகளை அவசரப்படுத்த மாட்டாய். அவை வளர நேரம் எடுக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய். விதை போட்ட உடனே மரம் கேட்காதே. மண், நீர், பொறுமை இதெல்லாம் சேரும் போது தான் வளர்ச்சி நடக்கும். தங்கமே, நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை நினைச்சு சொல்லுவாய், நான் பல தடவ விழுந்தேன், ஆனா நான் எழுந்த விதம் தான் என்னை வரையறுக்குது. இந்த உண்மை உன் முதுகை நேராக்கும். நேராக நின்ற மனிதன் யாரையும் மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நாட்களில் நீ தனிமையை தேடுவாய். அந்த தனிமை சோகம் இல்லை. அது உன் உள்ளத்தோட சந்திப்பு. அந்த சந்திப்பில நீ உன்னை நீயே மறுபடியும் அறிமுகப்படுத்திக் கொள்வாய். நான் இப்படி இருக்கேன் அந்த அறிமுகம் தான் உண்மையான நட்பு. தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை ஒரு போட்டியா பார்க்க மாட்டாய். யார் முன்னே யார் பின்னேன்னு கணக்கு போட மாட்டாய். நீ உன் வேகத்துல நடப்பாய். உன் வேகம் உனக்கு சரி. மற்றவர்களின் வேகம் உன் அளவுகோல் இல்லை. ஒரு நாள் நீ உன் மனசு அமைதியா இருக்கும் போது ஒரு திடீர் நம்பிக்கை எழும். எந்த ஆதாரமும் இல்லாமல். சரி ஆகும் அந்த நம்பிக்கை தான் உன் ஆன்மாவின் கையெழுத்து. அது காரணம் சொல்லாது, ஆனா அது போய் சொல்லாது. தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை பின்னால் இருந்து ஓட வைக்க மாட்டாய். அந்த நாள் இப்படி இருந்திருந்தா நீ நீண்ட நேரம் தங்க மாட்டாய். கடந்த காலம் ஒரு ஆசிரியர். அது வீடு இல்லை. நீ இப்போ இருக்கும் இடமே உன் வீடு. சில நேரம் நீ உன் கண்ணீரோட சிரிப்பாய். அந்த சிரிப்பு குழப்பமா இருக்கலாம், ஆனா அது உண்மை. மனிதன் ஒரே நேரத்தில் பல உணர்வுகளை தாங்க முடியும். நீ அந்த தாங்கும் திறனை வளர்த்து கொண்டிருக்கிறாய். தங்கமே, நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை நினைச்சு சொல்லுவாய், நான் எல்லாம் சரி பண்ணல, ஆனா நான் என்னை விட்டுக்கொடுக்கல. இந்த ஒரு உண்மை தான் உன் வெற்றி. மற்ற எல்லாம் விவரம். நீ இனிமேல் உன் உள்ளத்தோட சண்டை போட மாட்டாய். நீ அதோட சேர்ந்து நடப்பாய். சேர்ந்து நடந்தால் பயணம் சுலபம். தனியா போராடினால் சோர்வு. என் தங்கமே, இந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னை வேற ஒருத்தனாக்க வரல. உன்னை நீயே நினைவூட்ட வருது. நீ ஏற்கனவே தேடிய எல்லாமே உன்னுள்ளே தான் இருந்தது. நீ இப்போ அதை மெதுவா கையால பிடிச்சுக்கிட்டிருக்கிறாய். இந்த பாதை நீளமா இருக்கும். சில இடங்களில் இருட்டு.
சில இடங்களில் வெளிச்சம். ஆனா நீ எங்கிருந்தாலும் நீ தவறான இடத்துல இல்லை. நீ உன் வாழ்க்கையில தான் இருக்கிறாய். உண்மையா முழுமையா உன்னோட. இதுவே போதும் தங்கமே. இதுவே உன் அமைதி. என் தங்கமே, நீ இப்போ இந்த வார்த்தைகளுக்குள்ளே மெதுவா கரைந்து போய்கிட்டிருக்கிறாய். இது ஓடிப்போற நிலை இல்லை. இது தப்பிக்கிற நிலையும் இல்லை. இது உன்னை நீயே சந்திக்கிற நிலை. அந்த சந்திப்பு சத்தமில்லாமல் நடக்குது. ஆனா அதோட தாக்கம் ஆழமானது. உன் வாழ்க்கை ஒரே நேரத்தில் மாறாது. ஆனா உன் பார்வை மாற ஆரம்பிச்சிருக்கு. பார்வை மாறினால் வாழ்க்கை தானாக மாறும். நீ ஒரு நாள் கவனிப்பாய், உன் உள்ளத்துல இருந்த அவசரம் மெதுவா குறைந்திருக்கும். எல்லாவற்றுக்கும் உடனடி தீர்வு வேண்டும்னு நினைத்த மனசு இப்போ தெரியாம இருந்தாலும் பரவாயில்லை னு ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கும். இந்த ஒப்புதல் தான் உன் மனசை ஆழமா நிம்மதிப்படுத்தும். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைத்தது தான் உன்னை சோர்வடைய செய்தது. இப்போ நீ வாழ்க்கைக்கு சற்றே இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். தங்கமே, நீ இனிமேல் உன் உள்ளத்துல எழும் எண்ணங்களை உடனே நம்ப மாட்டாய். ஒவ்வொரு எண்ணமும் உண்மை இல்லை என்பதை நீ அனுபவத்தால கற்றுக்கொள்வாய். எண்ணம் வருது. உணர்வு வருது. அதுக்கு பின்னால ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியில் தான் நீ இருக்கிறாய். அந்த இடத்துல இருந்து பார்த்தால் எல்லாமே சற்றே லேசாக தோன்றும். சில நாட்களில் நீ மிகுந்த அமைதியோடு இருப்பாய். எந்த பெரிய காரணமும் இல்லாமல். அந்த அமைதியை நீ பயப்பட மாட்டாய். ஒன்னும் இல்லையே நு சந்தேகப்பட மாட்டாய். அந்த அமைதி காலியானது இல்லை. அது நிரம்பிய நிலை. அந்த நிரம்பிய நிலையில்தான் உன் உள்ளம் தன்னை சீரமைத்துக் கொள்கிறது. தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் வந்த மனிதர்களை வேற மாதிரி நினைவுகூர்வாய். சிலர் காயப்படுத்தினார்கள். சிலர் கைவிட்டார்கள். சிலர் புரியாமல் போனார்கள். ஆனா இப்போ நீ அவர்களை குற்றவாளிகளாக மட்டும் பார்க்க மாட்டாய். அவர்களும் தங்களால் முடிந்ததை செய்தார்கள் நீ உள்ளுக்குள்ளே சொல்லுவாய். இந்த புரிதல் அவர்களை விடுவிப்பதற்காக இல்லை. உன்னை விடுவிப்பதற்காக. நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை நினைச்சு அதில் இருந்த உன் பழைய பதிலுக்கும் இப்போ உனக்கு வரும் பதிலுக்கும் வித்தியாசம் கவனிப்பாய். அப்போ நீ புரிஞ்சு கொள்வாய், நீ மாறிட்ட. சத்தமில்லாமல். அறிவிக்காமல். ஆனா உறுதியா. தங்கமே, நீ இனிமேல் உன் வலியை மறைக்க மாட்டாய். அதே சமயம் அதை பெருமையா காட்டவும் மாட்டாய். வலி உன் ஒரு பகுதி. ஆனா அது முழு நீ இல்லை. இந்த வேறுபாடு உன் உள்ளத்துல பதிந்த நாளில்தான் நீ உன்னை முழுசா சுவாசிக்க ஆரம்பிப்பாய். சில நேரம் நீ உன் கண்ணீரை தடுக்க மாட்டாய். அது வரும்போது வரட்டும். அந்த கண்ணீரில் குற்ற உணர்வு இருக்காது. நான் பலவீனமா இருக்கேன் நினைக்க மாட்டாய். அந்த கண்ணீர் உன்னை சுத்தம் செய்யும். பழைய காயங்களின் தூசிகளை கழுவும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை யாரோ ஒருத்தருக்கு ஒத்திசைக்க முயற்சி செய்ய மாட்டாய். அவர்களின் எதிர்பார்ப்புகள் உன் வழிகாட்டி ஆகாது. நீ உன் உள்ளத்தோட சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பாய். அந்த சத்தம் மெதுவா இருக்கும். ஆனா அது போய் சொல்லாது. ஒரு நாள் நீ திடீர்னு நினைப்பாய், நான் இவ்வளவு நாள் என்ன தேடிக்கிட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு உடனே பதில் வராது. ஆனா உன் உள்ளத்துல ஒரு உணர்வு எழும், நான் என்னை தான் தேடிக்கிட்டிருந்தேன். இந்த உணர்வு உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பம். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை சரி தவறு மட்டும் பிரிக்க மாட்டாய். சில விஷயங்கள் பாடம். சில விஷயங்கள் அனுபவம். சில விஷயங்கள் விடுதலை. இந்த விரிவான பார்வை தான் உன்னை மென்மையாக்கும். சில நேரம் நீ உன் உடலை கவனிப்பாய். அது உனக்கு சிக்னல் கொடுக்கும். இப்போ மெதுவா போ நீ அந்த சிக்னலை மதிப்பாய். முன்பு நீ தள்ளி தள்ளி ஓட்டினாய். இப்போ நீ கேட்டுக்கொள்வாய். கேட்டுக்கொள்ளும் மனிதன் தான் நீண்ட நாள் பயணிக்க முடியும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை தள்ளி வைக்க மாட்டாய். இதுக்கு பிறகு சந்தோஷம், அதுக்கு பிறகு நிம்மதி சொல்ல மாட்டாய். இப்போ கிடைக்குற சின்ன நிம்மதிகளையும் நீ அனுபவிப்பாய். அந்த சின்ன நிம்மதிகள் தான் பெரிய அமைதிக்கு கதவு. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை நினைச்சு சொல்லுவாய், எனக்கு எல்லாம் தெளிவா தெரியல, ஆனா எனக்கு பயப்படாம இருக்க தெரியும்.
இந்த ஒரு உண்மை தான் உன்னை சுதந்திரமாக்கும். எல்லாம் தெரிஞ்ச மனிதன் அரிது. பயப்படாம வாழ்ற மனிதன் தான் உண்மையா உயிரோட இருக்கிறான். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை சுமையாக நினைக்க மாட்டாய். சில நாட்கள் கனமா இருக்கும். ஆனா அது சுமை இல்லை. அது அனுபவம். அனுபவத்தை சுமையா எடுத்துக்கொண்டால் உடம்பு சோர்வடையும். அனுபவமா எடுத்துக்கொண்டால் மனசு வளர்ச்சி அடையும். சில நேரம் நீ உன் உள்ளத்துல ஒரு அமைதியான சந்தோஷத்தை உணர்வாய். எந்த காரணமும் இல்லாமல். அந்த சந்தோஷம் குதூகலமா இருக்காது. அது நிலையாக இருக்கும். அந்த நிலை தான் நீ தேடியது. அதுதான் உன் ஆன்மா வீட்டுக்கு திரும்பியதற்கான அடையாளம். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை யாரோ ஒருத்தரின் அளவுகோலால அளக்க மாட்டாய். உன் பயணம் உனக்கே. உன் வேகம் உனக்கே. இந்த சுய அனுமதி தான் உன் உள்ளத்துக்கு பெரும் ஓய்வை தரும். ஒரு நாள் நீ உன் கடந்த காலத்தை நினைச்சு பயப்பட மாட்டாய். அது உன்னை துரத்தாது. அது பின்னால நடக்கும். நான் இங்க வந்த வழி அது நீ புரிஞ்சு கொள்வாய். அந்த புரிதல் தான் உன்னை முன்னால் நடக்க வைக்கும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை அவசரப்படுத்த மாட்டாய். நேரம் உன்னோட எதிரி இல்லை. அது உன் தோழன். அது உனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் காட்டும். இந்த நம்பிக்கை உன் மனசை தளர வைக்கும். சில நாட்களில் நீ அமைதியா உட்கார்ந்து சுவாசிப்பாய். அந்த சுவாசம் உன்னை இப்போக்கே கொண்டு வரும். இப்போ நான் பாதுகாப்பா இருக்கேன் உன் உடல் உனக்கு நினைவூட்டும். இந்த நினைவூட்டல் தான் உண்மையான ஆன்மீகம். என் தங்கமே, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு முடிவுக்காக இல்லை. இது தொடரும் நினைவூட்டல். நீ யார் என்பதை மறந்துடாதேன்னு சொல்லும் மெதுவான குரல். நீ உடையவில்லை. நீ வழிதவறவில்லை. நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாசத்திலும். நீ இங்க இருக்கிறாய். அது போதும். நீ உணர்கிறாய். அது பெரிய விஷயம். நீ உன்னை விட்டுக்கொடுக்கல. அதுவே எல்லாம். தங்கமே, என் தங்கமே, நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன் உள்ளத்துல ஒரு மெல்லிய அதிர்வு நடக்குது. அது சத்தமில்லாத மாற்றம். உலகம் அதை கவனிக்காது. ஆனா நீ கவனிப்பாய். அந்த கவனிப்பே உன் வளர்ச்சியின் முதல் அடையாளம். மாற்றம் என்றால் எல்லாமே உடனே சரியாகி விடும் என்று இல்லை. மாற்றம் என்றால் நீ இனிமேல் உன்னை விட்டு ஓட மாட்டாய் என்பதுதான். நீ ஒரு நாள் புரிஞ்சு கொள்வாய், உன் வாழ்க்கை உன்னை சோதிக்க வரல. உன்னை உருவாக்க வருது. ஒவ்வொரு அனுபவமும் உன்னை உடைக்க வரல, உன்னை ஆழப்படுத்த வருது. ஆழமான மனிதன் தான் மென்மையான மனிதன். மென்மை என்பது பலவீனம் இல்லை. அது உள்ளார்ந்த வலிமையின் அடையாளம். தங்கமே, நீ இனிமேல் உன் உள்ளத்துல எழும் பயத்துக்கு உடனே எதிரியா மாற மாட்டாய். பயம் வந்தா நீ அதை கவனிப்பாய். நீ என்ன சொல்ல வர்றா கேட்பாய். பயம் எப்போதும் தடையல்ல. சில நேரம் அது பாதுகாப்பு. சில நேரம் அது பழைய நினைவின் சாயல். அதை புரிந்து கொண்டால் அது தானாக மெலியும். சில நாட்களில் நீ உன் வாழ்க்கையை நினைச்சு சோர்வா உட்காருவாய். அந்த சோர்வை நீ தப்புன்னு சொல்ல மாட்டாய். அது உன் உள்ளம் ஓய்வு கேட்கும் சைகை. ஓய்வு என்பது தோல்வி இல்லை. ஓய்வு தான் நீண்ட பயணத்தின் ரகசியம். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையில நடந்ததை ஏன் எனக்கு கேட்க மாட்டாய். அதற்கு பதிலா இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் மெதுவா கேட்பாய். அந்த கேள்வி உன் சக்தியை திரும்ப உன் கையில கொடுக்கும். பாதிக்கப்பட்ட மனசு கேள்வி கேட்கும். விழித்த மனசு அர்த்தம் தேடும். நீ ஒரு நாள் கவனிப்பாய், உன் வார்த்தைகள் மெதுவா மாறிக்கிட்டிருக்கிறது. முன்பு நீ உன்னை குறைச்சு பேசினாய். இப்போ நீ உன்னை புரிஞ்சு கொண்டு பேசுவாய். இந்த மொழி மாற்றம் தான் உன் உள்ளத்துல நடந்த பெரிய மாற்றத்தின் சின்னம். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை மற்றவர்களின் கதையோட ஒப்பிட மாட்டாய். அவர்களுக்கான பாதை அவர்களுக்கு. உனக்கான பாதை உனக்கு. ஒவ்வொருவருக்கும் கர்மாவின் நேரம் வேற. மலர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் பூக்காது. ஆனா எல்லாமே பூக்கும். சில நேரம் நீ உன் கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுவாய். அந்த வருத்தம் வரும். ஆனா அது உன்னை மூழ்கடிக்காது. நீ அதை கவனித்து விடுவாய். அப்போ நான் என்ன தெரிந்ததோ அதைத்தான் செய்தேன் நீ உனக்கே சொல்லுவாய்.
இந்த மன்னிப்பு தான் உன்னை இப்போக்கு கொண்டு வரும். தங்கமே, நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வந்த அமைதியை கவனிப்பாய். அது வெளியில் இருந்து வரல. அது உன் உள்ளத்துல இருந்து மேலெழுந்தது. அந்த அமைதி நிரந்தரமா இருக்காது. ஆனா நீ இனிமேல் அதை தேடித் தள்ள மாட்டாய். அது போனா திரும்ப வரும் என்பதை நீ அறிந்திருப்பாய். நீ இனிமேல் உன் வாழ்க்கையை முழுமையாக புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டாய். சில விஷயங்கள் மர்மமாகவே இருக்கட்டும். அந்த மர்மம் தான் வாழ்க்கைக்கு ஆழம் தருது. எல்லாமே விளக்கமா இருந்தா அதில் ஆச்சரியம் இருக்காது. தங்கமே, நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய காயத்தை நினைச்சு அதில் இருந்த உன் வலிமையை பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த காயம் உன்னை மென்மையாக்கியது. மற்றவர்களின் வலியை புரிய வைக்கும் மனசை கொடுத்தது. இந்த கருணை தான் உன் ஆன்மாவின் ஒளி. சில நாட்களில் நீ தனிமையில இருப்பாய். அந்த தனிமை உன்னை தள்ளாது. அது உன்னை அணைக்கும். நீ உன் உள்ளத்தோட பேசுவாய், சத்தமில்லாமல். அந்த உரையாடல் தான் உன்னை நிலைநிறுத்தும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டாய். நீ ஒத்துழைப்பாய். வாழ்க்கை எங்க கூட்டி போகுதோ அங்க நீ விழிப்போட நடப்பாய். விழிப்பு இருந்தால் பயம் குறையும். ஒரு நாள் நீ உன் மனசுக்குள்ள ஒரு மெதுவான நம்பிக்கையை உணர்வாய். எந்த ஆதாரமும் இல்லாமல், நான் சரியான பாதையில்தான் இருக்கேன். அந்த நம்பிக்கை உன்னை தள்ளி ஓட்டாது. அது உன்னை மெதுவா தாங்கும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு மனிதரையும் ஒரு பாடமா பார்க்க ஆரம்பிப்பாய். சிலர் காதல் கற்றுக் கொடுத்தார்கள். சிலர் எல்லை கற்றுக் கொடுத்தார்கள். சிலர் விடுதலை கற்றுக் கொடுத்தார்கள். யாரும் வீணா வரல. நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை நினைச்சு சொல்லுவாய், நான் மாறிட்டேன். அந்த மாற்றம் வெளியில் பெரியதாக தெரியாது. ஆனா உன் உள்ளத்துல அது நிலையானது. நீ இனிமேல் உன்னை கைவிட மாட்டாய். அதுவே மிக பெரிய மாற்றம். தங்கமே, நீ இனிமேல் உன் உணர்ச்சிகளை எதிரியா பார்க்க மாட்டாய். கோபம் வந்தா அதில் உள்ள எல்லையை புரிஞ்சுகொள்வாய். சோகம் வந்தா அதில் உள்ள மென்மையை ஏற்றுக்கொள்வாய். சந்தோஷம் வந்தா அதை பிடித்து வைக்க முயற்சி செய்ய மாட்டாய். வரட்டும் போகட்டும். சில நேரம் நீ உன் உடம்பை கவனிப்பாய். அது உனக்கு மெதுவா சொல்லும், இப்போ நில். நீ கேட்பாய். முன்பு நீ தள்ளினாய். இப்போ நீ மதிப்பாய். இந்த மதிப்பு தான் உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை நாளைக்கு தள்ள மாட்டாய். நாளைக்கு சந்தோஷம், நாளைக்கு அமைதி சொல்ல மாட்டாய். இப்போ கிடைக்கும் சின்ன நிம்மதிகளை நீ முழுசா அனுபவிப்பாய். அந்த முழுமை தான் உன் ஆன்மாவின் உணவு. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை நினைச்சு நன்றி சொல்வாய். நல்லதுக்காக மட்டும் இல்லை, கஷ்டத்துக்காகவும். ஏனென்றால் அந்த கஷ்டம்தான் உன்னை நீயா மாற்றியது. நீ இப்போ இருக்கும் இந்த ஆழமான மனிதன் அந்த நாட்கள் இல்லாமல் உருவாக முடியாது. தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை யாருக்காகவும் சுருக்க மாட்டாய். உன் உண்மையை நீ தாழ்த்த மாட்டாய். அதே சமயம் நீ மற்றவர்களின் உண்மையையும் அவமதிக்க மாட்டாய். இந்த சமநிலை தான் உன் ஆன்மாவின் உயரம். சில நேரம் நீ உன் மனசு முழுக்க அமைதியா இருப்பதை உணர்வாய். எந்த எண்ணமும் இல்லாமல். அந்த நிலை அரிதானது. ஆனா அது வந்தா நீ அதை பிடிக்க முயற்சி செய்ய மாட்டாய். நீ அதில் கரைந்து போவாய். அந்த கரைவு தான் உண்மையான ஆன்மீக அனுபவம். என் தங்கமே, இந்த பாதை முடிவில்லாதது. ஒவ்வொரு நாளும் நீ புதுசா உருவாகிறாய். நேத்து நீ யாரோ, இன்று நீ வேற. நாளை நீ இன்னும் வேற. ஆனா இந்த எல்லா மாற்றங்களுக்குள்ளும் ஒரு விஷயம் நிலையாக இருக்கும், நீ உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டாய். நீ இப்போ விழிப்போட நடக்கிறாய். அதுவே போதும். உன் கர்மா உன்னை தண்டிக்க வரல. உன்னை நினைவூட்ட வருது. நீ யார் என்பதை, நீ எவ்வளவு ஆழமா இருக்கிறாய் என்பதை. இந்த நினைவூட்டலை நீ மெதுவா உன் வாழ்க்கையா மாற்றிக்கிட்டிருக்கிறாய். இதுவே உன் பயணம், தங்கமே. இதுவே உன் ஒளி.